பங்குனி 9 தவக்கால சிந்தனைகள். தவக்காலத்திலே நாங்கள் நிறைய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். குறிப்பாக சிலுவை பாதை, இன்னும் பொருத்தல்கள், இப்படியாக நாங்கள் தவக்காலத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தனுடைய பாடுகள் உயிர்ப்பு விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் இந்த தவக்காலத்தில் உண்மையான ஒரு மனமாற்றத்தை தரிசித்தோமா, உண்மையான ஒரு மனமாற்றத்தை நோக்கி பயணித்தோமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு விடுதலை என்னும் மைய பொருளில் அறிவுறுத்தப்படுகின்றது. விடுதலை என்பது என்ன? இந்த விடுதலை எதை குறித்து நிற்கின்றது? அதை இயேசு தெளிவாக நற்செய்தியிலே கூறுகின்றார். ஒரு மனிதன் பாவத்திற்கு அடிமையாக வாழுகின்ற பொழுது அவன் விடுதலை இல்லாமல் இருக்கின்றான். இன்றைய உலகிலே மனிதர்கள் எத்தனையோ விதமான தீமைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். சில பேர் அதிலிருந்து எழ முடியாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் விளைவாக அவர்கள் அமைதியை, நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலே ஒரு மோசமான நிலை இருக்கும் என்று சொன்னால் மனிதன் தன்னுடைய பாவத்திலே நிலைத்து வாழ்வது, பாவத்தை விட்டு விலகாமல் வாழ்வது என்பதே ஆகும். தொடர்ந்து அவன் தீமைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய மனச்சாட்சியும் மழுங்கடிக்கப்பட்டு அவன் வாழ்வின் அர்த்தத்தை இழந்து விடுகின்றான். இதைத்தான் இன்றைய இறை வார்த்தையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஒரு பாவத்தின் நிலைத்திருப்பது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மோசமாயிருக்கும் என்பதை அறிவுறுத்துகின்றது. இந்த தவக்காலத்திலும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். நாங்கள் விரும்பியதை செய்வதற்கு, விருப்பமில்லாதை விடுவதற்கு. அது ஒரு காட்டு சுதந்திரம். ஆனால் கடவுளுக்கு ஏற்றவற்றை செய்வதும், எனக்கோ மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்காததை செய்வதும் தான் இந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்துவதன் அர்த்தம். எனவே நாம் அப்படி இந்த எங்களுடைய சுதந்திரத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். ஒரு காட்டு சுதந்திரம் போல கடிவாளமற்ற ஒரு வாழ்க்கையை, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இளையோர்கள் இன்று தங்கள் விரும்பியபடியே கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வீழ்ந்து கிடக்க முடியாது. நாங்கள் எழத்தான் வேண்டும். அந்த எழுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் அருளையும் பெற்று நாங்கள் மீண்டும் எழ வேண்டும். எழுவதுதான் மனிதனுடைய இயல்பு. எவ்விதமாக தவறுவது மனிதனுடைய இயல்போ அதுபோல எழுவதும் மனிதனுடைய இயல்பு. பாவத்திலே வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது இதே கடினத்தோடு நான் எழ மறக்கின்றேன். இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நான் விரயமாக்குறேன் என்பதை நாங்கள் ஆழமாக உணர வேண்டும். எனவே ஒருவனுக்கு விடுதலை என்பது அவன் தன் தவறுகளை உணர்ந்து, தன்னிலை உணர்ந்து, தன்னை பாதித்திருக்கின்ற அனைத்திலிருந்தும் ஆண்டவன் துணையோடு விடுதலை பெற்று அமைதியான வாழ்வுக்கு திரும்புவதாகும். விடுதலை இல்லாத வாழ்விலே அமைதி இல்லாது, நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே விடுதலை பெற வேண்டிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்திலே ஆண்டவரிடம் உண்மையான விடுதலையை நோக்கி பயணிப்போம். ஆமென்.